அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிற பெண்கள் நாங்கள் எவ்வளோ தான் மிச்சம் பண்ணாலும் எங்களால் பணம் சம்பாதிக்க முடியலை அப்படின்னு சொன்னீங்க. எந்த பொருளுக்குள்ள மிச்சம் வைக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த பொருட்களை நீங்கள் கண்டிப்பாக மிச்சம் வச்சிங்க அப்படின்னா பணத்தை கண்டிப்பாக நம்மளால் சேமிக்க முடியும். அப்படி என்னென்ன பொருட்களை நம்ம சேமித்து வைக்கலான்னு பாருங்கள். வீட்டில் தான் இருப்போம், ஆனால் நம்ம கடையில் நிறைய பொருள் வாங்குவோம். அந்த பொருட்களெல்லாம் நம்ம மிச்சப்படுத்தினா நம்ம கண்டிப்பாக பணத்தை சேமிக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா, முதல் மளிகை பொருட்கள் தாங்க. மளிகை பொருட்களில் தான் நம்ம ரொம்ப அளவுக்கு அதிகமாக எல்லாமே செலவு பண்ணுவோம். அதனால் எதையுமே நம்ம ஒரு அளவோடு பயன்படுத்தணும். இப்போ கடுகு இருக்குன்ற பேரில் 100 கிராம் இருக்குல்ல சேர்த்து போடுவோம் அப்படின்னு போடக்கூடாது. எவ்வளோ போடணுமோ அவ்வளோதான் போடணும். சரிங்களா? எல்லாமே செலவை குறித்து வச்சுக்கோங்க. இந்த ஒரு வாரத்துக்கு எடுத்துக்கோங்க. ஒரு வாரத்துக்கு என்ன செலவாகுதோ அதை எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? தினசரி போய் பொருள் வாங்காதீங்க. ஒரு கடுகு கொடுங்க, சீரகம் ஒரு பாக்கெட் கொடுங்க அப்படின்னு தினமும் போய் வாங்காதீங்க. ஒரு மாதத்துக்கு தேவையானதை உடனே எழுதி வச்சு என்னென்ன தேவையோ அதை மொத்தமாக வாங்கிட்டு வந்துடுங்க, அந்த மாதத்துக்கு தேவையானதை. சரிங்களா? நம்ம வீட்டில் தான் இருப்போம், ஆனால் எந்த பொருளையுமே நம்ம கடையில் தான் போய் வாங்குகிறோம். எதெல்லாம் நம்ம வீட்டில் மிச்சப்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா, இட்லி அரிசி, அதுக்கு நம்ம ரேஷன் அரிசியை நல்லா யூஸ் பண்ணி கழுவி அதையே நம்ம இட்லி அரிசியாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வருதுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய்த்தூள் வீட்டிலே நம்ம அரைக்கலாம். சரிங்களா? தேவையான பொருட்கள் இருக்குது. உங்களுக்கு அப்படியே தெரியலன்னா நிறையா உடைய வெப்சைட்டில் இருக்குது. அந்த குழம்பு மிளகாய்த்தூளை வீட்டிலே அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், இது எல்லாமே மிளகுத்தூள், இதை வீட்டிலே வாங்கி நம்ம 50 கிராம் வாங்கி நம்ம அரைச்சி வச்சாலே குறைஞ்சது 2 மாதத்துக்கு வருது. சரிங்களா? அந்த மாதிரி நம்ம பொடி வகைகளை வீட்டிலே வாங்கி அரைச்சி செஞ்சு வச்சுக்கலாம். வீட்டில் தானங்க இருக்கோம், ஒரு உளுந்து வாங்கி நம்மளே ஒரு இட்லி பொடி அரைச்சி வச்சுக்கலாம் தானே. அப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு எக்காரணத்து கூட முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. போய் கடையில் போய் வாங்குறது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டோன்னு நினச்சிக்கோங்க. நம்ம செலவை நம்ம குறைச்சிக்கலாம். ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னா, இன்றைக்கி இட்லி மாவு இல்லை, நீங்கள் போய் எனக்கு 2 இட்லி வாங்கிட்டு வாங்க, இல்லை 2 தோசை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவோம். அது எங்கே வாங்கணும்? அதுக்கு எப்படி ஒரு தோசை ஒரு இட்லி இதெல்லாம் வாங்கணுன்னா எவ்வளோ ரேட் ஆகும்னு நினச்சி பாருங்கள். அதுக்கு 20 ரூபாலேருந்து 30 ரூபா தாங்க இட்லி மாவு. அது வாங்கி கூட நீங்கள் மிச்சப்படுத்திக்கலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம மிச்சப்படுத்தணும், இருக்கிற வருமானத்தில் நம்ம செலவை குறைக்கணும் அப்படின்றதுனால சொல்கிறேன். சரிங்களா? அப்புறம் நம்ம பால் வாங்குகிறோம். பால் வாங்கிட்டு வந்தோடனே அதை தயிர் ஊற்றி வச்சு தயிராக வச்சுக்கலாம். அதுக்கு நம்ம கடையில் போய் தயிர் வாங்க தேவையில்லை. சரிங்களா? எப்போல்லாம் வேணுமோ தயிர் சாப்பாடு, இந்த சாப்பாட்டுக்கு கிளறதுக்கும் போது நம்ம தயிர் யூஸ் பண்ண வச்சுக்கலாம். வீட்டில் எப்போவுமே கொஞ்சோண்டு தயிர் ஊற்றி நம்மளே வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கலாம். வீட்டில் இஞ்சியோட தோலை சீவாமல் நல்லா அலசிடுங்க. அந்த மண் இல்லாமல் அலசிட்டு பூண்டெல்லாம் உரிச்சிட்டு அந்த தோலோடைய அரைச்சி வைங்களேன். அப்பா வாசனையாக இருக்கும். நான் அப்படி தாங்க எங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் ரேஷனில் கொடுக்குற பச்சரிசியை நல்லா அலசி அதை நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சுட்டு கொழுக்கட்டை, அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவில் புட்டு, பால் கொழுக்கட்டை, இதெல்லாம் குழந்தைங்களுக்கு வீட்டிலே செஞ்சு கொடுங்க. ரவை, அப்புறம் புட்டு, இந்த மாதிரி பால் கொழுக்கட்டை, இதெல்லாம் குழந்தைங்களுக்கு வீட்டிலையே செஞ்சு கொடுங்க. நம்ம வீட்டில் தானே இருக்கிறோம், எதுக்கு எல்லாமே ஸ்நாக்ஸை வெளியில் போய் வாங்கிட்டு. இதெல்லாம் நம்ம மிச்சப்படுத்தினீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்குகிற காசு 10-20 நம்மளுக்கு மிச்சமாகும். சரிங்களா? நம்ம ஹெல்த்து உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. வெளியில் வாங்குறத விட வீட்டில் நம்மளே செய்கிறது. கொழுக்கட்டை செஞ்சு வைக்கலாம் குழந்தைங்க வரவங்களையும், இல்லை ரவா லட்டு செஞ்சு வைக்கலாம், இல்லை அவளில் அவள் பாயாசம் செஞ்சு வைக்கலாம், அவள் லட்டு செஞ்சு வைக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு வைக்கலாம். சரிங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை, கடலைப்பருப்பு, இதெல்லாம் வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. அதோட நாட்டு சர்க்கரை, ஏலக்காய் போட்டு அரைச்சி வச்சுட்டிங்கன்னா பொட்டுக்கடலை உருண்டை, கடலைப்பருப்பு உருண்டை, இதெல்லாம் வீட்டிலே நீங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதுலேயும் பணம் நம்மளுக்கு மிச்சமாகும். சரிங்களா? வீட்டில் இருக்கிறேன்னா சொல்கிறீங்க, ஆனால் எல்லாமே நம்ம கடையில் தான் வாங்குகிறோம். சரிங்களா? என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அந்த மாதிரி நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நம்மளுடைய வருமானத்தை நம்மளால் பெருக்க முடியும், சேமிப்புன்றதை உருவாக்க முடியும். சரிங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா முட்டையை போய் என்ன பண்ணுறீங்கன்னா, முட்டை பண்ணையில் போய் ஒரு 10 முட்டை 20 முட்டை சேர்த்து வாங்கிட்டு வந்துடுங்க. அப்புறம் இந்த மாதிரி பாத்திரங்கள் பார்த்திங்கன்னா எப்போ என்ன வியாபாரம் வந்தாலும் தேவையில்லாமல் வாங்கிடுறது.
எந்த ஒரு பொருள் வந்தாலும் தேவையில்லாமல் வாங்கி வீட்டில் வச்சுக்கிறது. அந்த பொருள் தேவையா இல்லையான்னு கூட தெரியாது, ஆனால் நம்ம தேவையில்லாமல் வீட்டில் வாங்கி வச்சுக்கிருவோம். இந்த மாதிரி எதுவுமே நம்ம வந்து பார்த்து வாங்கணும், நம்மக்கிட்ட இருக்கா இல்லையான்றதை. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேன்சி ஐட்டம்ஸ், அதையும் நம்ம எப்போ பார்த்தாலும் எங்கே கோயிலுக்கு போகிறோம், இல்லை எங்கே வெளியில் போகிறோம், இல்லை எங்கே ஷாப்பிங் போகிறோன்னா எடுத்தோன்னே ஒரு ஃபேன்சி ஐட்டம்ஸ் தான் பிறக்கிறது. ஆனால் அதை நம்ம எங்கேயாவது போகும்போது தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கும், ஆனாலும் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். நம்ம போய் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நான் என்னையும் தான் சேர்த்து சொல்கிறேன், எதையுமே நான் யாரையும் பொதுவாக தான் சொல்கிறேன், சரிங்களா? இதெல்லாம் நம்ம குறைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ஒரு காசு, இப்போ என்னால் 500 ரூபா தான் சேர்த்து வைக்க முடியுன்ற இடத்துல 1000 ரூபா தாராளமாக நம்மளால் சேர்த்து வைக்க முடியுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் ஒரு பிள்ளைங்களுக்கு போயிட்டு பர்த்டேன்னு சொல்லிட்டு போய் ட்ரெஸ் எடுக்க போவோம். ஆனால் அங்கேயும் போய் என்ன செய்வோம், இந்த இப்போ ட்ரெஸ்ஸு இந்த சாரீ நல்லா இருக்குதே, அப்போ இந்த சாரீ வாங்கிடலாமோ, இந்த நைட்டி நல்லா இருக்குதே, இந்த நைட்டி எடுத்துக்கலாமான்னு நம்ம போகிறதே குழந்தைங்களுக்கு எடுக்க போவோம். ஆனால் அங்கேயும் போய் என்ன செய்கிறது, நம்மக்கிட்ட இருந்ததையே நம்ம கட்ட மாட்டோம் சாரீ. ஆனால் அங்கேயும் போய் 2 சாரீ எடுக்கிறது, 2 நைட்டி எடுக்கிறது, சும்மா இருக்க மாட்டோம். அந்த மாதிரி வீட்டில் இருந்துகிட்ருக்குறோம், நம்மளால் வந்துட்டு ஒரு வேலைக்கு போக முடியலை, குழந்தைங்கள வச்சுருக்கோம் அப்படின்னா செலவு பண்ணக்கூடாதுங்க, செலவை ரொம்பவே குறைக்கணுங்க, சரிங்களா? இந்த மாதிரி நம்ம செலவை குறைச்சிட்டு வந்தோம்னாலே பாதி இது மிச்சம் தாங்க நம்மளுக்கு பணம் வரும். நான் வந்துட்டு சொன்னது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? நம்ம கையில் பணம் இல்லைன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு நம்ம இருக்கிறத வச்சு நம்ம கொண்டாடணுங்க, சரிங்களா? இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பணத்தை நம்ம மிச்சப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கணுங்க. வீட்டில் இருக்கோம்னு சொல்லிட்டு மொபைலை பார்த்துட்டு டிவியை பார்த்துட்டு இல்லாமல், ஐயோ குழந்தை வர்ற டைம் ஆகிடுச்சு, நம்ம ஏதாவது தீனி செஞ்சு வைக்கலாம் குழந்தைங்களுக்கு, இல்லை நம்ம வீட்டுக்காரங்க வரதாச்சு ஒரு முட்டை ஆம்லேட் போட்டு வைக்கலாம் அப்படின்னு எதையாவது ஒன்றும் யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எதை மிச்சப்படுத்தலான்னு சொல்லி ஒரு ஆம்லேட்டு ஐயோ நான் இன்றைக்கி செய்ய முடியலங்க அப்படின்னு அவங்க என்ன செய்வாங்க, கடையில் போய் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுடைய சோம்பேறித்தனத்தை முக்கியமாக குறைச்சிடணுங்க. சோம்பேறின்னு ஒன்று இல்லை அப்படின்னா நம்ம கையில் பணம் கண்டிப்பாக மிச்சமாகுங்க. எல்லாமே பார்த்து இதில் உங்களுக்கு ஏதாவது நீங்கள் செஞ்சுருப்பீங்க, அதெல்லாம் நீங்கள் குறைச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கையிலையும் பணம் இருக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க உறவுகளே. பாய்.